இந்த வெண்ணிலா பண்ணுறது ரொம்பவே தப்பு. விஜய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. விஜய் மனசில இப்போ காவேரி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே, இந்த வெண்ணிலா பொண்ணு இப்ப விஜய எப்படினாலும் கட்டாயப்படுத்தியாச்சும் அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய பத்தி ரொம்பவே தப்பா இப்ப பிரஸ் மீட்ல வந்து சொல்றது யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல, யாரெல்லாம் வெண்ணிலாவ ரொம்பவே வெறுக்கிறீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. உண்மையாவே வெண்ணிலா பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. ஆனா, இதெல்லாம் விஜய்க்கு தேவைதான். வெண்ணிலான்னு சொல்லிட்டு எப்படிலாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு, ஆடினாரு. இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அனுபவிக்கணும் தான். பாவமா தான் இருக்கிறது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமாவா அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு, இப்போ தான் வீட்டுக்கு வந்தாரே விஜய். வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தார். பாட்டி தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளோதான் வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வெண்ணிலாவோட மாமா வந்து எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கூட பயந்தேன். அவங்களுமே வெண்ணிலானால வந்து விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்களோ, என் கூட வந்து சண்டை போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. ரொம்பவே நல்லவராக இருக்கிறாரு. சொல்கிறத அப்படியே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாத்தா பாட்டியுமே பார்த்திங்கன்னா விஜய் சொல்கிறத கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ராகினி விஷயத்த கேள்விப்பட்டு செம காண்டா ஆகுறாங்க. ஓ! விஷயம் அதுவா? வெண்ணிலாவோட மாமா வந்துட்டாங்களா? வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, நான் போயிட்டு இந்த விஷயத்த வெண்ணிலா காதில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக இந்த ராகினி போகிறாங்க. அவங்களோட பிளான் வந்து எப்படினாலுமே இந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அவள் லைஃப் லாங் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்காக எல்லாம் தான் செஞ்சிட்ருக்காங்க. தன்னோட லைஃப்பை கூட வாழாமல் காவேரி லைஃப்பை எப்படினாலும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட ராகினி வந்து தெரிஞ்சிட்ருக்கிறாங்க. முதல்ல நம்ம விஜய் வந்து இந்த ராகினியை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுங்க. அப்போ தான் வந்து பிரச்சனை சரியாகும். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே இந்த ராகினி பசுபதினால தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ போயிட்டு வெண்ணிலா கிட்ட விஷயத்த சொல்லி வெண்ணிலா வந்து வெளியே வராங்க. எங்கள் தாத்தா பாட்டி கிட்ட நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன விஜய், என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா? கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. அதான் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அப்புறமும் நீ ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற? நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நானும் தான் சொல்கிறேன், எனக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க. விஜய் தான் என்னோட புருஷன். விஜயை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை விஜய் தான் தன்னோட புருஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே விஜய் வந்து செம்ம கோவப்படுறாரு. இன்னொரு தடவை என்னை வந்து நீ புருஷன் சொல்லிட்டு சொல்லாத, என்னோட ஒய்ஃப் காவேரி தான். ஏன் அதை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்ற? நீ பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி விடுறாங்க விஜய். உடனே இங்கே நமக்கு வெண்ணிலா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல விஜய், நானும் உன் பின்னாடி வந்தேன், நீ தானே என் பின்னாடி வந்து சுற்றி என்னை வந்து என் மனசை மாற்றி என்னை வந்து காதலிக்க வச்ச. இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் அமைதியாக போயிடணுமா? நான் போகவே மாட்டேன், உன்னை யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது. வெண்ணிலா பேசுகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணேன் சொல்லு? நான் உன்னை தேடாத இடங்கள் இல்லை, ரோடாக தெரு தெருவாக உன்னை தேடி அலைஞ்சு நீ கிடைக்காத பட்சத்துக்கு தான் நான் எங்கள் தாத்தா பாட்டிக்காக தான் காவேரியை வந்து நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா, உன் தாத்தா பாட்டிக்காக நீ கல்யாணம் பண்ணனா எதுக்கு வார்த்தைக்கு பொண்டாட்டி காவேரியை பற்றி அப்படி என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது கூட பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் காவேரியை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கிற. இதெல்லாம் வந்து நீ சும்மாவா? சும்மா தாத்தா பாட்டிக்காக தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து இந்த வெண்ணிலா கேள்வி கேட்குறாங்க. இங்கே விஜய் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிற வெண்ணிலா, அப்போது நான் பிடிக்காம தான் பண்ணேன், என் தாத்தா பாட்டிக்காக தான் பண்ணேன், ஆனால் இப்போது அப்படி இல்லை, நான் காவேரியை ரொம்பவே வந்து காதலிக்கிறேன், காவேரி தான் என்னோட வாழ்க்கை, அவள் எல்லாமே எனக்கு லைஃபே கிடையாது, அவள் தான் எனக்கு எல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாரு விஜய். என்னதான் சொன்னாலும் இந்த மரமண்டை வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஏற்றுக்க முடியலை. ரொம்பவே அழுகிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு வெண்ணிலா, உன்னோட எதிர்காலத்தை பாரு, உன்னோட எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து கண்டிப்பாக விஜய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எதிர்காலமே விஜய் தான் தாத்தா, நான் எப்படி அவரை விட்டுட்டு போயிட்டு போக முடியும்? கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ தான் சொன்னாலுமே இந்த வெண்ணிலா புரிஞ்சுக்கிற மாட்றான்னு சொல்லிட்டு
விஜய் இருந்துக்கிட்டு இப்போது மாமா கூப்பிட வருவார், நீ வரும்போது அவர் வரும்போது நீ கிளம்பிரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே வெண்ணிலாவை வந்து ராகினி இருந்து இங்கே அவங்க மாமாவை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. வெண்ணிலாவோட மாமா வந்ததுமே இந்த பசுபதி வெண்ணிலாவை மாமாவை பார்த்து ஹோட்டலில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நல்லவராக இருந்தார் தான் வெண்ணிலா மாமா. இந்த பசுபதி தான் பேசி அவர் மனசை வந்து ரொம்பவே மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு. இப்போ வெண்ணிலாவை கூப்பிட்டு போயிட்டா வெண்ணிலாவுக்கு இதனால் ஆயிடாதா? வெண்ணிலாவோட அம்மா அப்பா இறக்குறதுக்கு காரணமே இந்த விஜய் வெண்ணிலா காதல் தான். விஜய் வீட்டுக்காரங்க வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை நைட்டோட நைட்டாக வந்து ஊரை விட்டு போக சொல்லி அவங்கள மிரட்டுனனால தான் அவங்க வந்து கிளம்புனாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மாமாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, இதனால தான் எங்கள் அக்கா மாமா இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ஷாக்காக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு இன்னுமே தப்பு தப்பாக விஜயை பற்றி என்னென்னா சொல்ல முடியுமோ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவங்க பழகுனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, அது அவங்க கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, மற்றபடி அவங்களுக்குள்ள எல்லாமே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே பசுபதி சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே கரெக்டாக அந்த டைமில் ராகினி வெண்ணிலாவுமே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலாக்கிட்டையுமே வெண்ணிலாவோட மாமா வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன, நீ என்ன முடிவில் இருக்கிற வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் விஜயை வந்து யாருக்குமே விட்டு தர முடியாது மாமா, எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராகினியுமே காவேரியை பற்றி எந்தளவுக்கு தப்பாக சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கல்யாணமே வந்து விருப்பப்பட்டுலாம் நடக்கலை, இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம். அந்த காவேரிலாம் ரொம்பவே நல்லவ கிடையாது, பணத்துக்காக விஜய் மனசை மாற்றி அவள் பக்கம் இழுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ பணத்தையுமே வாங்கிட்டு விஜய் வாழ்க்கையை விட்டும் வீட்டை விட்டும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, அந்த கேடு கெட்டவளுக்காக வந்து நீங்கள் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1க்கு 2 ஏற்றி விட்றாங்க. இங்கே இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மாமாவுக்கு ஒன்றுமே புரியலை. நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், மீடியாவில் விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இது தீயாக பரவும், கண்டிப்பாக இதனால் வந்து வெண்ணிலா விஜய் சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லாவே பிளான் போட்டு தராங்க. அதுக்கேற்ற மாதிரியே வெண்ணிலாவும் இங்கே அவங்க மாமாவும் ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாமே வந்து மீடியாவில் வந்து சொல்கிறாங்க. மீடியாக்காரங்களாம் அப்படியே அடுத்தடுத்து கேள்விகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் இங்கே வெண்ணிலா மாமாவும் வந்து பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போது என்ன ஏமாத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான், ஆல்ரெடி வந்து எங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இல்லாதனால அவர் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இந்த வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் சொல்லலை. அதனால் வந்து இங்கே பசுபதிக்கும் ராகினிக்கும் வந்து செம கடுப்பாகுது. எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்றா, அந்த ஒன்றை மட்டும் அந்த கான்ட்ராக்டை மட்டும் போட்டு உடைச்சானா அவ்வளோதான், கதையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலா பேசுகிறது அப்படியே டிவி டெலிகாஸ்ட்டு ஆயிட்டுருக்கு, டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை ஒரு பக்கம் இங்கே காவேரியோட வீட்லேயும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே தாத்தா பாட்டி பார்த்துட்டு தாத்தா பாட்டி ஃபோனை போயிட்டு நம்ம விஜய்கிட்ட காட்டுறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு நியூஸை பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெண்ணிலா வந்து பேட்டி கொடுக்குறா, முதல்ல நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அனுப்பிச்சுட்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேகமாக வராங்க காவேரி, வந்துட்டு எல்லாருமே அந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மீடியாவில் சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலா அவங்க மாமாவும் வீட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம விஜய் தாத்தா பாட்டிலாம் வந்து பிடிச்சி வெண்ணிலாவை திட்டுறாங்க. எதுக்காக இப்படி வெண்ணிலா பண்ண, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, என் பேரையே நீ அசிங்கப்படுத்தியிருக்கிற, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேல, இப்படி என் விருப்பமே இல்லாமல் என் கூட வாழன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீலாம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வெண்ணிலாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாரு. அட் த சேம் டைமில் எங்கள் வெண்ணிலாவோட மாமாவே என்கிட்ட நீங்கள் நல்லவங்க மாதிரி தானே பேசுனீங்க, நான் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொன்னேன் இல்லை, அப்போது சரின்னு சொல்லிட்டு இப்போது இப்படிலாம் பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ பண்ணது நியாயமாப்பா,
நீ சொல்கிறத அப்போது நான் வந்து ஏதோ கேட்டுட்டேன். ஆனால் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அதனால தான் வந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்காரங்க எல்லாருமே வந்து விஜய் கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னோட பொண்டாட்டி காவேரி மட்டும்தான், காவேரி கூட மட்டும்தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா நம்ம காவேரியை பற்றி, காவேரி தான் தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அறிய நம்ம விஜய் சொல்லியிருக்கிறாரு. இப்போது நம்ம சாரதாம்மா வந்து கண்டிப்பாக மனம் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சாரதாம்மாவே காவேரி நீ போ, அந்த தம்பியை நீ போனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட போகிறாங்க. விஜய் வந்து காவேரியோட குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையில நம்ம விஜயை வந்து நம்ம காவேரி குடும்பமும் தவிக்க விட்டுறக்கூடாது. நம்ம காவேரி வந்து களத்தில் இறங்கினா தான் வந்து சரியாக இருக்கும். இந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம காவேரி தான். அதனால் வந்து காவேரி கிளம்பி வரப்போகிறாங்க. ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல தன்னோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொன்னால் கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலாவா காவேரியான்னு சொல்லிட்டு வரும்போது காவேரிக்கு தான் வந்து முன்னுரிமை கண்டிப்பாக வந்து வருங்க. அதனால் நம்ம காவேரி இதுக்கப்புறமாச்சும் யோசித்து செயல்படணும். விஷயத்தை வந்து போட்டு உடைக்கணும். இனியும் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறனால நம்ம விஜய்க்கு தான் பிரச்சனை. இதனால் விஜய்க்கு இனி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ அடுத்தடுத்து வந்து நம்ம விஜய்க்கு வந்து இப்போ எதனாலும் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே வந்து முடிவு கட்டணும்னா நம்ம காவேரி தாங்க வந்து நிற்கணும். பார்க்கலாம். இனி வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டாலாம் இருக்க போது. நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.